கைஸ் இன்னைக்கு எங்கே போகிறோன்னா எங்கே போகிறோம்னு இன்னும் பிளான் கன்ஃபார்மா பிளானே ஒரு மாதிரி யோசனை கொணலை போயிடலாம். கொணலையா? அங்கே போய் உங்க இடம் சூப்பரா இருக்கும்டா. நீங்க கொணலையா? நாங்கள் நானும் அருண்லாம் போயிருக்கோம் முன்னாடி. வெயில்டா, வெயில் நேரத்தில் எங்க அருண் சொல்லு அந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லு. வீடியோல தைரியமா சொல்றா, சொல்லு. நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு, சொல்றா. இப்போ நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் குளிக்கிறதுக்கு போகலான்னு. கம்பரசம்பட்டு டேம். கம்பரசம்பட்டு டேம் இங்கே இருக்குது. அங்கே வெளியில் இருக்கிறவங்களுக்கு யாரும் தெரியாதுல டேம் இவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்க. தண்ணி வழிஞ்சால் நல்லாயிருக்கும். இது எங்கள் ஏரியா தமிழநகர் வெள்ளாந்தெரு கம்பரசம்பேட்டை. மணப்பெண் தோழிகள். இப்போ கம்பரசம்பேட்டையிலேருந்து கிளம்பிட்டோம். குளிக்க போகிறோம். குளிக்கிறோமாங்கிறது தண்ணி இருந்தால் தான் தெரியும். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எங்கள் ஏரியா டேம் இன்றைக்கி எல்லோரும் பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்க, தண்ணி வருதா என்னங்கிறது போனால் தான் தெரியும். நிறைய க்ரௌட், அங்கே க்ரௌட் அதிகமாக இருக்கணும். அது என்ன வாங்க வாங்கிக்கோ. என்ன இருக்கு? என்னத்தை குளிக்க போகிறோம்? இந்த வெயில் என்னத்தை குளிக்க போறியா? ஏதோ அங்கே டூர் போகிற இடத்துல குளிச்சாலும் என்னத்தை குளிச்சாலும் வாஸ்தவம் இருக்கு. வெயில் ஏன்டா குளிச்சுக்கிட்டு? நாங்கள் டேமுக்கு போயிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போயிட்டு ஃப்ரெண்டு ஒருத்தர் பிக்கப் பண்ணிட்டு டேமுக்கு போகிறோம். தண்ணி போதுடே, ஃபுல்லாக போதுடா. அங்கே போடுறோம். தண்ணி போகுது. இங்கேருந்து தெரியாது மச்சான். ரொம்ப அது லாஸ்ட்டில் தண்ணி இருக்குது ஃபுல்லாக. இது உள்ளதாங்க கைஸ் அந்த டேம் இருக்குது. அது சுடுகாடு. அந்த டேம் இருக்குது காவேரி நகர். அதாவது கரூர் பைபாஸ் ரோட்லேருந்து 2 கிலோமீட்டருங்க. சத்தாரம் பஸ் ஸ்டாண்ட் வழியாக வரும்போது 2 பேரிகார்ட் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி சின்னதாக ஒரு இது இருக்கும், ஒரு டனல் மாதிரி இருக்கும் போகிற மாதிரி. இது காவிரி நகர் ஏரியா இதோட இது பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இது உள்ளதான் வந்து டேமு. இல்லை போயிட்டு அருண். ஆமாம், ஒரு நாள் போயிட்டு வந்து அங்கேயே போயிட்டு வந்துடுவோம். அதில் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆமாண்டா, அந்த போயிட்டு வந்துட்டு வா. ஏய் ஃபோன் வச்சுக்கல. சரி, என் ஃப்ரெண்டு போகிறான், போய் பார்க்க போகிறான். எல்லாம் அங்கிட்டு போயிடலாம். அது இங்கிட்ட ஒன்றுமே இல்லைண்ணா. இல்லை வேணாங்கிறாங்க. ஒழுங்கா போட்டுறான். பிக்கப் பண்ணிட்டு வருவோம். தெரிஞ்சு குடிக்கிற மாதிரிலாம் தண்ணி இருக்காதுடா. ஜஸ்ட்டு இது மாதிரி தான் இருக்கும். நான் குளிக்கிற அளவுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு வரட்டும். அவன் இல்லைனாலும் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அவனுக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு. அவனுக்கு குளிக்கணும், அதுக்காக நம்மளெல்லாம் மைண்ட் வச்சுக்கிறாங்க. ஸோ கைஸ், இந்த இடம் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது பேர்ட்ஸ் பார்க்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. திருச்சி பேர்ட்ஸ் பார்க் இப்போ செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்குது. செம்ம கூட்டம். க்ரௌடை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எல்லா ஊர்லேருந்து வந்து பார்க்குறாங்க. இதுதான் லான்மார்க்கு ஐயாலாமன் திருக்கோவில். இந்த பாலத்தை கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பாலத்தை தாண்டி பார்த்தீங்கன்னா ரைட்டில் இருக்கும் உங்களுக்கு சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. இது கரூர் பைபாஸ் ரோட்டில் இருக்குது. நிறைய பேர் இந்த இதை நீங்கள் இன்ஸ்டாலையும் யூடியூப்லேயும் பார்த்துருப்பீங்க. இது எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் இருக்கலாம். ஸோ திருச்சியில் கரூர் பைபாஸ் ரோடு, சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் கரூர் பைபாஸ் ரோடு போகிற வழியில் ரைட்டில் இருக்குது. சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. ரைஸ் என் ஃப்ரெண்டு வந்து பாலத்துக்கு ரைட் சைடில், அதாவது எங்கிட்ட ரைட் சைடில் இருக்கார். ஸோ அதை பிக் பண்ணிட்டு ஃப்ரெண்டுடா ஓடுவேன். நான் வண்டி திருப்புறான் மாதிரி இப்படி திருப்புறான். யார் திருப்புறோம்? வந்துருப்பானா? கரெக்டாக அங்கே குத்திட்டான். நேராக விட்டா முடியும் வண்டியை. நண்பரை பிக் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் டேமுக்கு போயிட்டுருக்கோம். கம்பரசம்பேட்டை டேமுக்கு. தண்ணி இல்லையா பார்ப்போம். ரொம்ப இல்லை, ஓரளவு குளிக்கிற அளவுக்கு இருக்குது ஒரு ஆள் ஆழத்துக்கு. ரெகுலர் ஸ்பாட். இந்த மாதிரி உள்ளே இறக்கி நிப்பாட்டி இருக்கு.
நிழல்ல இன்னும் கொஞ்சம் இறக்கி உள்ளே நிப்பாட்டிது. அந்த கல் நிற்கிது பாரு, அதுக்கு முன்னாடி நிப்பாட்டி விட்டுரு இறக்கி. நிழல்லையாவது நிற்கிட்டேன். முரட்டு வெயில் அடிக்குது. சொன்னால் ஒருத்தன் அடங்க மாட்டேங்கிறான். எங்கேயாவது வெளியில் போகலாட்டா. ஏன்னா நாங்கள் ரெகுலராக குளிக்கிற இடம் தான் இந்த டேமு. பெரிய வண்டி வருதா? வா நிப்பாட்டார் வா. அம்பரசம்பேட்டை ஊராட்சி மன்றம். வேண்டா போய் இந்த வெயில குளிச்சு எரியறதுக்கு செவனே உட்காந்துருக்கலாம்டா. வெளில காரில் ஏசியை போட்டு குடிச்சிட்டு ஏசியை போட்டு உள்ள காரில் போயிடுங்க. சுரேஷ் தான் அந்த சுடுகாடு சொன்னேன்ல, தி கோஸ்ட். இங்கே ஒன்று அங்கே ஒன்று இருக்குது. இங்கே தான் இறந்தவங்களும் தகனம் பண்ணுவாங்க. நைட்டு வந்து அது ஹாரர் ஸ்பாட். இந்த ரூட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கிட்ட ஒரு ஒத்தரை பார்த்தா போதுங்களா? இது கூட நல்லா இருக்கு பாருடா உட்கார போகிறதுக்கு வரணுமா? கம்மியாக இருக்குல்ல? பாதையில் என்ன இருக்குன்னு தெரியும். அசிங்கமாக இருக்குமா? ஆமாம் பண்ணி வச்சுருப்பானுங்க. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த பாதை. பாதை இல்லைடா, இது பாதை நான் கல் போட்டுறேன். இப்போ இதுதான் வண்டி உள்ளே வரும். வண்டி வராத அளவுக்கு பண்ணிட்டாங்க உள்ளே. பாருங்க, இதான் டேம். நான் என்ன சொல்லலாம், நீ வந்ததுக்கு ஒரு முங்கு முங்கிட்டு வாடா. அதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்தோம், உனக்காக தான் வந்தோம். இல்லை நீங்கள். ஸோ முன்னாடி இது மேலே தண்ணி வளைஞ்சி ஓடும். இப்போ தண்ணி இல்லை, அதனால கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. இப்போனா தண்ணி வளைஞ்சி ஓடும் இந்த கட்டை மேலே. இதில் டேரெக்டாக போனால் ஸ்ரீரங்கம் போயிடலாம். கடைசி பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோபுரம் தெரியுது பாருங்கள். கைஸ் இப்போ அங்கே தண்ணி இல்லாதனால முக்கம்பூர் கிளம்புறோம். ஸோ முக்கம்பூர் போயிட்டு அங்கே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இங்கே தண்ணி இல்லை, ஸோ அதனால் முக்கம்பூர் போய் குளிக்க போகிறோம். எல்லாமே இருக்குண்டா, பரோட்டா இருக்குண்டா. போகிறோம். ஸோ இப்போ முத்தரசநல்லூர் கிராஸ் ஆகிட்டோம். எங்கே அதெல்லாம் கோயில் அங்கே எதுவும் போட மாட்டாங்க. நீ போயிட்டு என்ன ஜீவபுரத்தெல்லாம் கடை இருக்குல்ல, பரோட்டா கிடச்சா என்ன கிடச்சாலும் பரவாயில்ல சாப்பிட்டுக்குவோம். எம்டி பிரியாணி இருந்தால் கூட போதும், சிக்கன் பிரியாணி கூட வேணாம். பிரியாணிலாம் முக்காது அங்கேயே சாப்பிட்டு மாப்பிள்ளை முடி வெட்டிட்டான். நந்தா ஹேண்ட்ஸம் கை நந்தா படத்தோட பார்ட் 2க்கு ரெடி ஆகிட்டு இருக்காப்புல. இந்த மண்ணுல எப்பவெல்லாம் தர்மம் குறைஞ்சி அதர்மம் தலைவரிச்சு ஆடுதோ அப்பவெல்லாம் நான் அவதாரம் எடுப்பேன். அந்த அவதாரம் தான் அணியும் நான். மொட்டை மொதல் சார் இங்கேருந்து போகிற வழியில் நீ ஒரு கடை காட்டணும். நல்லது எங்கே நீ ஒரு கடை காட்டினீங்களா? அங்கே போகிறதா
ஆமாண்டா, அங்கேயே புரோட்டா இருந்துச்சுல, அங்கேயே புரோட்டா அட்டா. அங்கேயே புரோட்டா வாங்கிடலாம்டா. கேட்கல, அவர் கழுவை போட்டு தொடச்சிட்டு இருக்காரு பாரு. இல்லைடா, சாப்பாடு வாங்கிட்டு இப்போ தான் கைஸ் போகிறோம். எங்கேயுமே சாப்பாடு இல்லை. 3 மணிக்கு மேலே தாண்டுச்சுன்னா எங்கேயும் சாப்பாடு கிடைக்காது. முக்கம்பூர் வரவங்க சாப்பாடு கிடையாது. இங்கே வந்தால் மதியானம் 12 1 மணிக்கு வந்தால் தான் சாப்பாடு கிடைக்கும், இல்லைனா எங்கேயுமே சாப்பாடு கிடைக்காது. முக்கம்பூரில் வந்துட்டோம். நேற்று நின்று அதே பாலம். தண்ணி பாருங்க. திக்கு திக்கு நெஞ்சு தில்லானா. இந்த மாதிரி லெஃப்டில் மீன் போட்டுருக்காங்க பாரு, அப்படியே ஓரம் கட்டு பார்ப்போம். இந்த வண்டியில் டிக்கில் வாங்கி போடுவோம். இல்லை ஏரியா லோக்கல் ஏரியா வெள்ளாந்திரன்னு சொன்னால் தெரியும் எங்களுக்கு. சாங்க நிப்பாட்டு அதை விட்டு நிப்பாட்டு, கரையை விட்டு. நீ பெரிய மீன்ரா, நிப்பாட்றா. நடுவு முள்ளு மீன் தான் வேணும். கிலோ 150. கூறு கணக்கு தான் நான் கல்லணெல்லாம் வாங்கியிருக்கேன். கிலோ 150. கறி வாங்கிருக்கலாம். ரேட்டு ரொம்ப காஸ்ட்லி கைஸ். 150 ரூபாயா, அதுவும் 1 கிலோ. இங்கே தான் வாங்கிடுவேன். கம்பர்சம்பேட்டையிலே வருவாங்க வண்டியில். ஜிலேபி மீன் 150 ரூபாய்க்கு. அது கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா கம்மியாக சொல்லுவாங்க. ஆளே வாங்கலை அப்படின்னா அப்போ கம்மியாக கொடுப்பாங்க. அதான் உயிர் இருக்குடா மீனுக்கு, உயிர் மீன் அது. வாழை காலி. வாழை மீன் 150 ரூபாய் கிலோ. அது வாங்குவோமாண்ணா வாழை? சின்ன மீனாக ஒன்று வாங்கி 2ஆக பிரிச்சுக்குவோம். 2 கிலோ வரும், ஆளுக்கு 1 கிலோ எடுத்துக்குவோம். வரலாம். வெற்றி, நீ வரலாம். தள்ளு. அவ்வளோதான் மச்சான், வா. கோட்டுக்குள்ளே தான் நிற்கிது, வா. மீன் வாங்குறேன். வா பாட்டு வா. என்ன இருக்கு இங்கே மீன் இருக்காது. மீன் இருக்காக்கா? முடிஞ்சா உள்ள பேருக்கு பரிசா ஐசண்ணா ஐஸ் பரிசா உள்ள பேருக்கு போலையே. நீமே வந்தா தானே? வாரா, சரி ரைட். என்னக்கா இருந்தாலும் சொல்ல. இல்லை அங்கே பாரு வலை போட்டிருக்காங்க இவர். ஆமாம் வரும். வரிசையாக மீன் தந்தால் வந்துட்டு தான் இருக்கும் மேலே. அது இங்கனக்குள்ளே மீன் வைக்கிற போட்டியில் சொல்ல மாட்டாங்க. இது என்ன க்ளோஸ் பண்ண வச்சிருக்கீங்க? அது க்ளோஸ் பண்ண லாக் ஆகும். எவ்வளோ? 10 ரூபா ஒரு கோனு, 2 கோனு, ஒரு சேமியா ஐஸ். இல்லை டேஸ்ட் இல்லை பாரு, டேஸ்ட் இல்லை. அது நல்லா இருக்கு, குவாலிட்டி இல்லை. நாங்கள் சாப்பிட்ட ஐஸ்க்கு க்ரீமோட குவாலிட்டி நல்லா இல்லை. டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்போ நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். இங்கே குரங்கு பிரச்சனை தாங்க நிறையா, அதனால் சேஃப்டியாக இருந்துங்க. குரங்கிட்ட இருந்து அவனும் ரொம்ப நேரமாக ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமாக ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கான், ஃபோட்டோ எடுக்கிறங்கிற பேரில். இவங்க அளம்புக்கு அளவே இல்லை கைஸ். க்ளோஸ் பண்ணுறான். எதில் வந்தான்னு தெரியல, பைக்கில் தானே பசங்க. செம்மையாக இருக்குது பாருங்க ஸ்பாட்டு. லைவாக பார்க்க நல்லா இருக்குது. மொத்தம் அப்படியே ரைட் ஏறிக்க. பாருங்க, முக்கம்பூர்லேருந்து பறித்த மாங்காய். ஸோ எல்லா மாங்காவும் குரங்கு உடச்சி போகுது, பசங்களும் மேலேருந்து உடச்சி போடுறாங்க. வந்தீங்கன்னா மாங்காய்க்கு பஞ்சம் இல்லை, எவ்வளோ மாங்காய் வேணாலும் அழுட்டு போகலாம். சீசன் டைமு, ஸோ அதனால நிறையா மாங்காய் மேயுது உள்ள.
கைஸ் வண்டி எடுத்துட்டாங்க. அப்போ ஆள்கிட்ட ஆகிக்கிறேன். இப்போ போடுறது கொஞ்சம் பெரிய பழம் தான். அவன் இருக்கிற பழத்தை இடிச்சுட்டு அதே ஆல்ட்ரு பண்ணிட்டான் போல. அதுலேயும் சிங்கிள் செம்ட் வச்சு நடக்கிறத கொஞ்சம் குறைச்சாலே போதும். அக்கா அவனை ஏற விடுங்க. அவனை போடு அவன் நம்ம உரசிற வண்டி அவனை போடு. முன்னாடி முன்னாடி விடு. உள்ள நிப்பாட்டலாம். இங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிப்பாட்டு நீ நிப்பாட்டலாம். நான் சண்டே சாட்டர்டேலாம் பிரச்சனை இல்லை. ஸோ கைஸ் டைம் ஆகிடுச்சு. 6 மணி ஆகிடுச்சு. அதனால் முடிஞ்சு போச்சு. ஸோ எல்லோரும் கிளம்ப சொல்லிட்டாங்க போலீஸ்காரங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லோரும் கிளம்ப சொல்லிட்டாங்க. கைஸ் இப்போ நாங்கள் ஃபைனலாக முக்கம்பூரில் குளிச்சாச்சு. ஸோ ஃபுல் ஈரம் குளிச்சுட்டு தான் வந்திருக்கோம். அடுத்தெல்லாம் வீட்டுக்கு போக வேண்டியதுதான். குளிக்கிற வீடியோ எடுக்க முடியல கைஸ். இன்றைக்கி சனிக்கிழமை, அதனால் எங்கள் சிகிச்சைக்கா பண்ணுவோம். ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு ஃப்ரீ டைம் ஃபேமிலியோட சிகிச்சைக்கா. பாட வச்சா நீ வை பார்க்க வச்சா. பின்னாடி ஒருத்தன் குடிச்சிட்டு மாட்டே இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். அவனை காட்டாதீங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் குடிச்சிட்டு மாட்டே இருக்கான். எப்போ பாரு இப்போ தண்ணி அடிச்சுருக்கான். எனக்கு ஃபேஸ் தெரியலையா உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா? அவனு பாவம் சோதிக்கிறீங்க. தூங்க கலந்து இருக்காண்டா. குளிக்கவும் அவனுக்கு சொக்குது. எனக்குமே சில்லுன்னு இருக்கவும் டக்குன்னு தூக்கம் வருது. கைஸ் முடிஞ்சு ஃபைனலாக முக்கம்பூர் விட்டு கிளம்பிட்டோம். ஸோ திருச்சியில் இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே முக்கம்பூர் வந்து உங்கள் ஃப்ரீ டைமை அங்கே செலவு பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ வெளியிலேருந்து வரவங்களுக்கும் முக்கம்பூர் வந்து ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் பிளேஸாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி. ஆனால் பெருசாக ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வந்தீங்கன்னா ஒரு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அதுவே போதுமானதாக இருக்கும். ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வேறு எங்கேயும் போக முடியாது. எங்களுக்கு இதான் நியர்பையில் இருக்குது. ஸோ நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட இந்த ஏரியாவுக்கு வந்து பாருங்கள். இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ கைஸ். லைக் மீ, ஷேர் மீ, சப்ஸ்கிரைப் மீ. தேங்க்யூ.